முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முருகர் தரும் பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம் முருகருடைய சந்தன காப்பு அலங்காரம். நீங்க முடிஞ்சா கோவில்ல கூட ஒரு நாள் சந்தன காப்பு அலங்காரம் செய்யறதுக்கு நீங்க அதுக்கு முன்னுரிமை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய தலைமையில உங்களுடைய செலவுல சந்தன அலங்காரம் நீங்க முருகருக்கு செய்ய பார்க்கலாம், ஒரு தட்சணை மாதிரி. மேஷ ராசியில இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேண்டுதல் நடக்காம போறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு. அப்போ இனி வரக்கூடிய காலத்திலேயாவது நீங்க மனம் திருந்தி உங்க பெற்றோர்களை நீங்க கைவிடக்கூடாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஜாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து மேடம் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் முருகனை பிடிக்காதவங்களே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மெசேஜ் கொடுத்திருக்காரு, என்ன செய்தி சொல்ல வராரு, அதன் மூலமா நம்ம லைஃபை நாம எப்படி நல்ல விஷயம் மாத்திக்க முடியும் அப்படின்னு அற்புதமான விஷயத்தோட தான் மேடமை இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இந்த டாபிக் மூலமா ஒவ்வொரு ராசியினருக்கும் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, பலாபலன்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கு முழு விவரமா தெரியும். முழு பதிவையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அத்துணை நட்சத்திரக்காரர்களுக்கும் முருகர் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இதன் மூலமாக உங்க லைஃபை நீங்க எப்படி மாத்திக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவுல நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு விதமான கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் எல்லாமே இருக்கும். அதை நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதலாக முறையிடும். அதுவும் குறிப்பாக இப்போலாம் எல்லாருமே முருகர்கிட்ட தான், முருகரை நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக நினச்சி முருகர்கிட்ட தான் நம்ம அந்த வேண்டுதலை, நம்மளோட ஆசைகளை ஒரு வழிபாடோடு முறையிடுறோம். அப்படி நீங்கள் வேண்டுதல் வச்ச சில விஷயங்கள், காரியங்கள், அது சில பேருக்கு நினைச்ச மாதிரி நடக்காம போயிருக்கலாம், ஓரளவுக்கு நடந்திருக்கலாம், சில பேருக்கு நடக்காமலே இருக்கலாம். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும், முருகா நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன், அதை நீ எனக்கு திருப்திகரமா செஞ்சு கொடுக்கலையே, இல்லை அது நடத்தவே இல்லையே, அப்போ நான் வச்ச வேண்டுதல் தப்பா, இல்லை அந்த வேண்டுதல்ல ஏதாவது குறை இருக்கா, உனக்கு நான் செய்யறதுல ஏதாவது குறை இருக்கா, இல்லை நீ அந்த வேண்டுதலை நிராகரிச்சிட்டா, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனாலும் உங்க மனசுல ஒரு ஆசைகள் உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த வேண்டுதல் எப்போ நிறைவேறும் அப்படின்றது. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறத்துக்கு நீங்க எந்த விஷயத்த செய்யணும், எதை ஃபாலோ பண்ணணும், என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை நீங்க முன்னெடுக்கணும், அதுக்கு முருகர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்றது தான் ஒரு ராசிக்கும், அதுவும் உங்க ராசியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்துக்குமான முருகர் மெசேஜா நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ நீங்க உங்க ராசி, உங்க நட்சத்திரத்துக்கான மெசேஜை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா, வேண்டுதல் நிறைவேறியது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக், வேண்டுதல்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசியில இருக்கிறவங்களுக்கான உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முருகர் தரும் பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அஸ்வினி நட்சத்திரம், உங்களுக்கு உங்களோட வேண்டுதல் நிறைவேறத்துக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்க, அந்த வேண்டுதல் நிறைவேற நீங்க என்னென்னலாமோ செய்றீங்க, உங்களுடைய சக்தி அதுல இழக்கிறீங்க, விரயம் பண்றீங்க, நிறைய உங்களுடைய பணத்தை நிறைய விரயம் பண்றீங்க, நேரத்தை விரயம் பண்றீங்க. ஒரு சில நேரத்துல அது மிகப்பெரிய ஆடம்பரமா தெரியுது மற்றவங்களுக்கு. ஸோ அப்போ அதுலேயே உங்களுடைய ஒரு கண் திருஷ்டி மாதிரி உருவாயிட்டு அதனாலேயே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாம நிக்குது. அதாவது நீங்க அதற்காக என்னெல்லாம் செய்றீங்களோ அதுதான் வெளியில பெருசா தெரியுது.
ஸோ அதில் ஒரு கண்ணடிப்படுது. ஆனால் உங்களோட வேண்டுதல்கள் இங்கே நிறைவேறிச்சானா அது ஏறாமல் இருக்குது, அது நிறைவேறாமல் இருக்குது. ஸோ அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முருகர்கிட்ட வச்சுட்டீங்க, செலுத்திட்டீங்க. அது நிறைவேற நீங்கள் ஆடம்பரமாக எதுவும் செய்ய வேண்டாம், ஆரவாரமாக எதுவும் பண்ண வேண்டாம். நேரம், உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய வருமானம் எதையும் வீண் விரையும் செய்ய வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நிறைய செடி இருக்குது, பூச்செடிகள் இருக்குன்னா அதில் பூக்கக்கூடிய பூக்களை எடுத்தோ இல்லை வெளியில் ஃப்ரெஷ்ஷாக அன்றைய நாளில் மலர்ந்த மலர்கள் இதை வாங்கி கூட நீங்கள் முருகரை தினசரி அலங்காரம் பண்ணலாம், பூஜை பண்ணி வழிபடலாம். அது கோவில்லையா இருக்கட்டும், வீட்டிலையா இருக்கட்டும். இதை மட்டும் செஞ்சாலே போதும், முருகருடைய மனம் குளிரும், மனம் நெகிழ்ச்சியாகும். ஸோ இதனால் உங்களுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாக நிறைவேறத்துக்கான விஷயங்கள் நடக்கும். அதனால் பெரிய பெரிய பரிகாரம் பண்ணிட்டேன், பெரிய பெரிய விஷயங்களை பண்ணிட்டேன், இனிமே அது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். மனதார இன்னைக்கு பூத்த பூ இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு அதை ஃப்ரெஷ்ஷான ஃப்ளாஸால் நீங்கள் முருகரை வழிபடுங்க. இதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக முருகர் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார். ஏன்னா ஆடம்பரம் உங்கள் லைஃப்பில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துடணும் அப்படின்றது தான் முருகர் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. அதை தவிர்க்கும் போது தான் உங்களுடைய ஆசைகள், கனவுகள் நிறைவேறும். ஸோ அஸ்வினி நட்சத்திரம், இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அடுத்து மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்துக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பரணி நட்சத்திரம், உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, முருகருடைய சந்தன காப்பு அலங்காரம் நீங்கள் முடிஞ்சால் கோவிலில் கூட ஒரு நாள் சந்தன காப்பு அலங்காரம் செய்கிறதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னுரிமை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய தலைமையில், உங்களுடைய செலவில் சந்தன அலங்காரம் நீங்கள் முருகருக்கு செய்ய பார்க்கலாம், ஒரு தட்சணை மாதிரி. இதையும் செய்யலாம். என் முருகருடைய சந்தன அலங்காரம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்து அங்கே அந்த சந்தன அலங்காரத்தை நீங்கள் பார்க்கணும். அதில் கிடைக்கக்கூடிய சந்தனத்தை நீங்கள் வாங்கி தினமும் முருகர் பேரை சொல்லி பூசிக்கணும். நிறைய பேர் முருகர் பேரை சொல்லி சந்தனத்தை உடம்பு முழுவதும் பூசுவாங்க. அது மிகப்பெரிய மனக்குளிர்ச்சியும் கொடுக்கும், மன அளவில் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும். ஸோ உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குனாலும் அதை குணப்படுத்தும் அப்படின்றதும் காலங்காலமாக நம்பப்படுகின்ற ஒன்று. அப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக தான் அந்த வேண்டுதல் இருக்குது, உடல்நலம் ரீதியாக வேண்டுதல் இருக்குது, வேறு ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னா அதுக்கு உங்கள் உடம்பு ஒத்துழைக்கலனாலும் மனசு ஒத்துழைக்கனாலும் இந்த ஒரு சந்தன காப்பு அலங்காரத்தை நீங்கள் பார்க்குறதாலேயோ அந்த சந்தனத்தை நீங்கள் தினமும் பூசிக்கிறதுனாலையோ கண்டிப்பாக உங்கள் உடலும் மனதும் உங்களுக்கு ஒரு அமைதி நிலையை நோக்கி போகும். அந்த டைம் உங்களுக்கு தேவையான வேண்டுதல்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ முருகரும் கூட நீங்கள், அதுவும் இல்லாமல் இதை விட முருகருக்கு நீங்கள் சந்தன காப்பு அலங்காரம் செய்கிறீங்கன்னா முருகருடைய மனம் மிகப்பெரிய அளவில் குளிரும். இதனாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அந்த அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றது தான் பரணி நட்சத்திரத்துக்கு முருகர் தரக்கூடிய ஒரு பதிலாக இருக்குது. ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு முருகர் தரக்கூடிய பதில் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எத்தனை கோவிலுக்கு போனாலும் சரி, என்னதான் கோவிலாக ஏறினாலும் நிறைய பரிகாரங்கள், நிறைய பூஜைகள், நிறைய தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி, உங்களோட வேண்டுதல் ஏன் நிறைவேறலை, அதுக்கு என்னதான் முருகா நான் என்ன குறை வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் அந்த குறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகர் தரக்கூடிய ஒரே பதில், நீங்கள் என்னதான் செஞ்சாலும் ஆனால் உங்களுடைய பெத்தவங்க, உங்களுடைய அப்பா அம்மா இவங்களை நீங்கள் கைவிடும் போது, ஊருக்கெல்லாம் செஞ்சுட்டு அவங்கள நீங்கள் மனசு கஷ்டப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த வேண்டுதல் நடக்காமல் போகிறதுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. அப்போது இனி வரக்கூடிய காலத்துலையாவது நீங்கள் மனம் திருந்தி உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கைவிடக்கூடாது. முருகருக்கே அம்மை அப்பன் தான் முதல் கடவுள். அப்போ உங்களுக்கும் அம்மை அப்பன் மட்டும்தான் முதல் கடவுளாக இருக்கணும். அதற்கப்புறம் தான் முருகரை கூட நீங்கள் உருகி உருகி வழிபடணும். ஸோ இல்லைனா அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் முருகர்கிட்ட என்னதான் மண்டிட்டு மன்றாடினாலும் ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறதுக்கு முருகருக்கு உங்கள் மேலே ஒரு கோபம். ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் கைவிடுற நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றது தான். ஸோ அம்மா அப்பாவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா கண்டிப்பாக முருகரும் உங்களை கைவிட மாட்டார். உங்களோட வேண்டுதல் எப்போவுமே நிறைவேறும், என்னைக்கா இருந்தாலும் நிறைவேறும் அப்படின்றதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதிலாக. நேயர்களே, உங்கள் ராசிக்கான, அதுவும் உங்கள் நட்சத்திரத்துக்கான உங்கள் வேண்டுதல் நிறைவேற முருகர் கொடுத்த
பதில் என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா, வேண்டுதல் நிறைவேறியது அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்மீகம் பரிகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முருகர் சொல்லக்கூடிய இந்த மெசேஜ் மூலமா நம்ம லைஃபை எப்படி அமைச்சுக்கணும், பணம், பொருள், செல்வம் சேர்க்கை எப்படி நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்த்தோம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருந்தா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜாரா மேம் கிட்ட நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன, நானும் இதை தெரிஞ்சுக்கணும், நானே டெய்லி ப்ரெடிக்ஷன் பார்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா நீங்களும் முருகர் சொல்லக்கூடிய அந்த நற்செய்தி என்னன்னு நீங்களே கூட தெரிஞ்சுக்கலாம். அதற்கு வீடியோல தெரியுது இல்லையா, இந்த கார்டை வாங்கி நீங்க பயன்படுத்தலாம். இந்த கார்டை வாங்கி நீங்க பயன்படுத்துறதால முருகர் அன்றாடம் உங்க லைஃப்ல என்ன சொல்ல வராரு, உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியா தெரிஞ்சுக்க முடியும். உலக வரலாற்றிலேயே முதல் முறையா ஜாரா மேடம் தான் இந்த கார்டை முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வாங்கி இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்ல, வெளிநாடுகள்ல இருந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முருகர் சொல்லக்கூடிய செய்தியை நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த கார்டை ஆன்லைன் மூலமா புக் பண்ணிக்கலாம். நீங்க புக் பண்ணி 10 டேஸ்ல ஜாரா மேம் மூலமா இந்த கார்டு உங்களுக்கு கொரியர் மூலமா அனுப்பப்படும். வெளிநாட்டுல இருந்தாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.